இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸ்ல எதை பத்தி பேச போறோம்னா, சாதாரணமா நம்ம வீட்டுல உபயோகிக்கிற வீட்டு உபயோக பொருட்களை அதோட இருந்து என்னென்ன மருந்தா பயன்படுது அப்படிங்கறத பார்க்கணும். அதாவது வீட்டு சமையலறை உபயோக பொருட்களான கிராம்பு, புதினா, கசகசா, சோம்பு, இதுல என்ன மருத்துவ பயன்கள் இருக்கிறது அது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம யூஸ் பண்றது ஸோ அதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி நீங்க பேச போறோம். ஃபர்ஸ்ட் துளசி எடுத்துக்கோங்க. எப்படியும் வீட்டுல எல்லாரும் ஒரு தொட்டியில துளசி வளர்த்துட்டு தான் இருப்போம். ஸோ அந்த துளசியை சாப்பிடறதுனால என்னென்ன நன்மைகள் வருது அப்படிங்கறத சொல்ல போறேன். பேன் தொல்லை நீங்க துளசியை இடித்து சாறு எடுத்து அதனோட சம அளவு எலுமிச்சை சாறு கலந்து வாரம் ஒரு முறை தலையில் தேய்த்து 1 மணி நேரம் குளித்து வர பேன் தொல்லை நீங்கும். துளசி இலையை இடித்து பிழிந்து சாறு எடுத்து சிறிதளவு கற்பூரம் கலந்து பல் வலியுள்ள இடத்தில் பூசி வந்தோம்னாக்க வலி குறையும். வீடுகளில் துளசி இலை கொத்துகளை கட்டு வைத்தாலும் வீட்டை சுற்றி துளசி செடிகளை வளர்த்தாலும் கொசுக்கள் வராது. துளசி இலை நல்ல நரம்பு உரமாக்கியாக செயல்படுவதோடு ஞாபக சக்தியும் வளர்க்கிறது. மழைக்காலத்தில் துளசி இலையை தேநீர் போல காய்ச்சி குடித்து வந்தால் மலேரியா, விஷக்காய்ச்சல் போன்ற நோய்கள் வராது. டெய்லி துளசி சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து கசகசா. இது தேகத்திற்கு நல்ல குளிர்ச்சி தரும். ஓயாமல் அழும் குழந்தைகளுக்கு கசகசாவை அப்படி மை போல் அரைத்து குழந்தையின் தொப்புளை சுற்றி தடவினால் அழுகை குறையும். வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது சிறிதளவு கசகசாவை எடுத்து வாயில் போட்டு நன்றாக மென்று கொஞ்சம் தண்ணீர் குடித்தால் வயிற்றுப்போக்கு குறையும். கிராம்பில் கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் சி மற்றும் விட்டமின் ஏ போன்றவை உள்ளன. 4 கிராம் கிராம்பை 3 லிட்டர் தண்ணீரில் போட்டு அரை பங்காக சுண்டும் அளவிற்கு கொதிக்க வைத்து குடித்தால் காலரா குணமடையும். சிறிது சமையல் உப்புடன் கிராம்பை சாப்பிட்டால் தொண்டை எரிச்சல், கரகரப்பு நீங்கி தொண்டை சரியாகும். தொண்டை அடைப்பால் ஏற்படும் எரிச்சலை தவிர்க்க சுட்ட கிராம்பை சாப்பிடலாம். 30 மில்லி நீரில் 6 கிராம்பை போட்டு கொதிக்க வைத்து கஷாயமாக்கி அதில் தேன் கலந்து குடித்தால் ஆஸ்துமா வராது. புதினா நீர், மாவு பொருள், தாது உப்புக்கள், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புத்தாது, விட்டமின் ஏ இதெல்லாம் இதுல இருக்கிறது. புதினா சாப்பிட்றதுனால ஒரு நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாயு தொல்லை, நெஞ்சு எரிச்சல் இதெல்லாம் விலகும். உடல் தொப்பை, பருமன் குறையும். சளி, இருமல், மூக்கடைப்பு, ஆஸ்துமா இதெல்லாம் குணமடையும். தேன்ல நீர், கால்சியம், விட்டமின் B2, விட்டமின் சி, சோடியம், பொட்டாசியம், சல்பர் இதெல்லாம் இருக்கிறது. பிபி, சளி, இருமல் இதுக்கெல்லாம் நல்ல மருந்து தேன். உடல் பருமன், தொப்பை குறையும். இதயம், ஈரல் வளம் பெறும். குரல் வளம், கண் ஒளி மிகும். சோம்புக்கு ஜீரணிக்க வைக்கும் சக்தி உண்டு. இதை சாப்பிடுவதால் வாயு தொல்லை, வயிற்றுப்பொருமல் ஆகிய குணமடைகின்றன. கருப்பை பாதிக்கப்பட்ட பெண்கள் சீரகத்தை இளம் வறுவலாக வறுத்து பொடித்து வேலையொன்றுக்கு 2 கிராம் தனியாகவோ அல்லது பனங்கற்கண்டு கலந்தோ சாப்பிட்டு வந்தால் கருப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் விலகும். அதிக குளிர்ஜுரம் இருந்தால் சோம்பை நீரில் கொதிக்க வைத்து கஷாயமாகி குடித்தால் குளிர்ஜுரம் சரியாகும். நெல்லிக்காயில் விட்டமின் சி, விட்டமின் B1 இருக்கிறது. ஒரு நெல்லிக்காயில் 30 ஆரஞ்சு பழங்களில் விட்டமின் சி சத்து உள்ளது. ஞாபக சக்தி அதிகமாகும். பாஸ்பரஸ் சத்து அதிகமாக உதவும். தினமும் சாப்பிட்டால் தொற்றுநோய் வராது. இருதயம், சிறுநீரகம் பலப்படும். ஏலக்காய் வாய் துர்நாற்றத்துக்கு ஜீரண உறுப்புகள் ஏற்படும் பிரச்சனை தான் காரணம். எனவே வாய் துர்நாற்றை போக்க ஏலக்காயை மென்று சாப்பிட்டு வரலாம். பசியே ஏற்படவில்லை, சாப்பிட பிடிக்கவில்லை என்று கூறுபவர்கள் தினமும் ஒரு ஏலக்காய் சாப்பிட்டு வந்தால் நல்ல பசி எடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்தல சமையலறை பொருட்கள், இதோடைய பயன்கள். இதை உபயோகித்து நல்வாழ்வு பெறுங்கள். நன்றி, வணக்கம்.